மதி காவல் நிலையத்தின் வாசலை தாண்டி உள்ளே நுழைந்த அந்த நொடியில் அவளுடைய மனதில் கோபமும் வேதனையும் கலந்திருந்தது. பல நாட்களாக அவள் அனுபவித்த அவமானங்களும் தன்னை யாரும் புரிந்து கொள்ளாத நிலையும் அவளை இங்கே வர வைத்திருந்தது. அவளை பார்த்தவுடனே சுரேஷின் முகம் கடினமடைந்தது. "நீ இங்கேயும் வந்துட்டியா?" என்று எரிச்சலுடன் கேட்டான். ஆனால் மதி பயப்படவில்லை. "நான் என் கணவர் மீது புகார் கொடுக்க வந்திருக்கிறேன். என்னை அடித்தது, வீட்டை விட்டு வெளியேற்றியது, மிரட்டியது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்" என்று உறுதியுடன் கூறினாள். அதை கேட்ட சுரேஷ் அவளை சமாதானப்படுத்தாமல் மாறாக குற்றவாளி போல பேச ஆரம்பித்தான். "நீ அமைதியாக இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. கணவர் சொல்வதை கேட்டு நடந்திருக்கலாம். வீட்டில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கலாம்" என்று அவளை குற்றம் சாட்டினான். ஆனால் மதி பின்னடையவில்லை. தனது கணவர் உண்மையை தெரிந்தும் பெற்றோரின் பேச்சையே நம்பி தன்னை துன்புறுத்தியதாகவும் பல முறை அவமானப்படுத்தியதாகவும் தெளிவாக கூறினாள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் அனுபவித்த வேதனையின் சுமை இருந்தது. சுரேஷ் வெளிப்படையாக அவளது புகாரை ஏற்றுக்கொண்டது போல நடித்தாலும் உள்ளுக்குள் கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தான். மதி கூறிய சாட்சிகள் பற்றியும் கேட்டான். அதற்கு அவள் தன்னுடைய வீட்டில் நடந்த அனைத்தையும் பார்த்தவர்கள் இருப்பதாகவும் தன்னை இரவு நேரத்தில் வெளியே துரத்திய சம்பவத்துக்கு தெருவே சாட்சியாக இருப்பதாகவும் கூறினாள். "சரி, புகாரை கொடுத்துவிட்டு போங்க, நான் விசாரிக்கிறேன்" என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டான். ஆனால் மதி வெளியேறிய உடனே அவன் வேறு முகத்தை காட்டினான். உடனடியாக தங்கராஜை தொடர்பு கொண்டு நடந்த விஷயங்களை கூறினான். மதி தன்னை எதிர்த்து காவல் நிலையத்திலேயே புகார் அளித்திருப்பது அவனுக்கு அவமானமாக தோன்றியது. தங்கராஜ் அமைதியாக கேட்டு முடித்துவிட்டு, "ஒரு புகாரை எப்படி திருப்ப வேண்டும் என்று உனக்கே தெரியாதா? அதை பொய்யான புகாராக மாற்றிவிடு" என்று கூறினான். அந்த வார்த்தைகள் சுரேஷுக்கு ஒரு ஆயுதமாக மாறின. உண்மையை விசாரிக்க வேண்டிய அதிகாரி உண்மையை மறைக்க வழி தேட ஆரம்பித்தான். அன்றைய மாலையே சுரேஷ் தனது வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் கோபமாக நடந்து கொண்டான். மதி தன்னிடம் புகார் அளித்திருப்பதாகவும் வீட்டில் நடந்த கொடுமைகளுக்கு சாட்சி இருப்பதாகவும் கூறினான். அதை கேட்ட ராஜலட்சுமி உடனே மலரை அழைத்து விசாரிக்க ஆரம்பித்தாள். "நீ எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லப் போகிறாயா?" என்று அழுத்தம் கொடுத்தாள். மலர் அமைதியாக இருந்தாலும் அவள் மீது தொடர்ந்து மன அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இறுதியில் அவளிடமிருந்து தங்களுக்கு சாதகமான பதிலை வாங்கிக் கொள்ள முயன்றார்கள். அந்த வீட்டில் யாரும் உண்மையை சொல்லக்கூடாது, எல்லோரும் ஒரே மாதிரி பேச வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. சுரேஷுவும் அதையே விரும்பினான். உண்மை வெளியில் வந்துவிட்டால் தன்னுடைய முகமூடி கிழிந்து போய்விடும் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அதனால் சாட்சிகளையும் சம்பவங்களையும் தன் வசமாக மாற்ற முயற்சித்தான். சில நாட்களுக்கு பிறகு சுரேஷ் நேராக மதி இருக்கும் வீட்டிற்கு சென்றான். அவன் முகத்தில் அதிகாரத்தின் ஆணவம் தெரிந்தது. "நீ சொன்ன எல்லாரிடமும் விசாரித்தாச்சு. எல்லாரும் உனக்கு எதிராத்தான் பேசினாங்க. நீதான் வீட்டில் பிரச்சனை செய்திருக்கிறேன்னு சொன்னாங்க" என்று கூறினான். அதோடு மட்டும் இல்லாமல் பொய்யான புகார் கொடுத்ததாகவே அவளை கைது செய்ய முடியும் என்று மிரட்டினான். தனது வேலை, அதிகாரம், பதவி அனைத்தையும் பயன்படுத்தி அவளுடைய வாழ்க்கையை சிதைக்க முடியும் என்று